எனக்கு செய்ய போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் பிஞ்சாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதை வந்து நம்ம 4ஆக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், இது பூண்டு, வெந்தயம் இதெல்லாமே மசாலா ஆட் பண்ணி செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 20 வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 சிட்டிகை மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், பூண்டு வந்து ஒரு 10 பல் எடுத்திருக்கேன், இஞ்சி ஒரு துண்டு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், பெப்பர் வந்து ஒரு 10 இருந்தாவே போதும். சோம்பு வந்து நம்ம வந்து 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாகவே எடுத்துக்கலாம். வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன், கடுகு, பூண்டு 10 பல். இது வந்து என்னென்னா தாளிக்கிறதுக்காக நம்ம எடுத்துருக்குறோம். அடுத்து தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் வந்து அதாவது இதை வந்து நல்லா வதக்கணும், எண்ணெயிலேயே வதக்கணும். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து என்னென்னா காம்பு வந்து நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதனோட காம்பு வந்து ஃபஸ்ட்டு ஓரத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, கிளியர் பண்ணிக்கோங்க. இதை எடுத்துட்டு நம்ம வந்து 4ஆக போட்டுக்கலாம். இதில் வந்து புழு ஏதாவது இருக்குதா நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும், இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா கத்திரிக்காயும் 4ஆக கட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கத்திரிக்காயை வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுக்கணும். அதாவது நல்லா சுருங்குற வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த எண்ணெய் கத்திரிக்காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கிடையில் வந்து நம்ம புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா இது வந்து ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி தேவைப்படுச்சுன்னா புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலர் மாதிரி நல்லா வந்து அதனோட ஸ்கின் வந்து நல்லா சுருங்கும். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தீயிலேயே வாட்டுவாங்க, அது வந்து டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நம்ம எண்ணெயிலேயே வதக்குனா இந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம், சீரகம், மிளகு, கொஞ்சமாக சோம்பு நல்லா வதக்கி விடுங்க. இது கூட வெங்காயத்தையும் நம்ம நல்லா வதக்கணும், பொன்னிறமாக வதக்கணும். இதுக்கு வந்து எண்ணெய் பத்தலைன்னா நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இது நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக மண் சட்டி வந்து சூடாக இருக்கிறதுனால இந்த சூட்டுக்கே வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிடும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், தனியாத்தூள், மிளகாத்தூள். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் போடுறதுனால என்னென்னா அந்த பச்சை வாசம் எல்லாமே போயிடும். அதனால் நம்ம வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயும் போட்டுட்டு இந்த சூட்டுக்கே வந்து நல்லா தேங்காய் நல்லா வதங்கிடும். ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இப்போது மண் பாத்திரம் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். எப்போவுமே புளிக்குழம்புக்கு வந்து நான் வந்து வெந்தயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பூண்டு ஒரு 8 பல் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் தாளித்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம், அதாவது நம்ம அரைக்கிறதுக்கு கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணாலும் நல்லா டேஸ்ட் இருக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க, நல்லா வதக்கணும். இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேங்காய். நல்லா வாசம் வரும். அதாவது சீரகம், மிளகு, இந்த சோம்பு வாசம் வதக்கவே நல்லா வாசனையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக வந்து ஊற்றிக்கோங்க. இது ஒரு
3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து சால்ட் போட்டுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா மசாலா இறங்கிடும். புளி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சா குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து அந்த புளியினோட வாசம்லாம் போகும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நல்லா புளியினோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சீக்கிரமாக இந்த 4 கட் பண்ணியிருக்கிறதுனால மசாலா வந்து சீக்கிரமாக இறங்கிடும். 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த குழம்பு வந்து என்னென்னா ரைஸ் சப்பாத்திக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.